அதாவது இப்போ நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீங்கன்னு தெரியாது. உங்களுடைய வீடுகளில் உள்ள அறைக்கு என்ன கலர் பூசினா நன்மை தரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் 1, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒருவேளை சூரிய திசை நடக்கிற ஜாதகருக்கு சூரிய திசை நடைபெற்றால் அவங்களுடைய வீடுகளில் முக்கியமான அறைகளுக்கும் இல்லைன்னா வீட்டினுடைய வெளிப்புறத்தில் சிட் அவுட்டு முன் அறைக்கோ சிகப்பு வர்ணம் பூசுவது அவங்களுக்கு நன்மை தரும். அதே போல் 2, 11, 20, 29 இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்து சந்திர திசையும் நடைபெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டிலுடைய முக்கியமான அறைகளுக்கோ அல்லது வெளிப்புறமான சிட் அவுட்டுக்கோ வெள்ளை வர்ணம் ஒயிட் கலர் பூசுவது நன்மை தரும். அதே மாதிரி 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்து அவங்க குடும்பத்தில் குரு திசையும் நடைபெற்றால் அவங்களுடைய வீடுகளில் முக்கியமான அறைக்கு இல்லை வெளிப்புறமான சிட் அவுட் போன்றதுக்கு மஞ்சள் வர்ணம் பூசுவது நன்மை தரும். அதே போல் 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்து உங்களுக்கு ஒரு வேளை ராகு திசை நடக்குது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டினுடைய இம்பார்ட்டண்டான அறைக்கோ இல்லை முன்னால் இருக்க அறைக்கோ பழுப்பு வெள்ளை கலந்த, அதாவது போன் ஒயிட் பழுப்பு வெள்ளை கலந்த வர்ணம் பூசுவது நன்மை தரும். அதே போல் 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்து புதன் திசையும் நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய வீடுகளில் முக்கியமான அறைக்கோ சிட் அவுட்டுக்கோ பச்சை வர்ணம் பூசுவது நன்மை தரும். அதே போல தான் 6, 15, 24 இந்த மாதிரி தேதிகளில் பிறந்து உங்களுக்கு சுக்கிர திசையும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. முக்கியமான அறைக்கோ உள்ள வெளிப்புற சிட் அவுட்டுக்கோ வெள்ளை அல்லது வெளிர் நீல வர்ணம் லைட் கிரீன் ஸ்கை ப்ளூ அடிப்பது நன்மை தரும். அப்போ அதே மாதிரி 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்து கேது திசையை நடைபெற்றால் முக்கிய அறைக்கோ அல்லது வெளிப்புற முன் சிட் அவுட்டுக்கோ மஞ்சள் பழுப்பு வெள்ளை இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட வர்ணம் பூசுவது நன்மை தரும். இதெல்லாம் கேதுவினுடைய தன்மை. 8, 17, 26 இந்த போன்ற தேதிகளில் பிறந்து சனி திசையும் நடைபெற்றால் உங்களுடைய முக்கியமான அறைக்கோ அல்லது வெளிப்புற ஓப்பன் அவுட்ரு சிட் அவுட்டுக்கோ வெளிர் நீலம் அல்லது அடர்ந்த நீல வர்ணம் பூசுவது நன்மை தரும். அதே மாதிரி 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்து செவ்வாய் திசை நடைபெற்றால் உங்கள் வீட்டினுடைய முக்கிய அறைக்கோ அல்லது வெளிப்புற முன் அறைக்கோ இளம் சிகப்பு வர்ணம் பூசுவது நன்மை தரும். அப்போ இது ஏன் அப்படி சொல்கிறோம், இந்த கலர்ஸை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறோம்னா கிரகங்களை கன்சோல் பண்ணி கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, கிரகங்களின்படி இருப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய நன்மைகள் உண்டாகும். அதனால் அப்படி இருக்குது.